வணக்கம் ராஜேஸ்வரி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் பாதி பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் செல்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது. குறிப்பாக ராமநாதபுரத்தின் கிழக்கு பகுதிகளுக்கு புதிய பேருந்துகளும் மேற்கு பகுதிகளுக்கு பாலடைந்த பேருந்துகளையே அரசு இயக்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று ராமநாதபுரம் அடுத்த உத்தரசுமங்கை அருகே உள்ள ஆலங்குளம் கிராமத்திற்கு வழக்கமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக காலை நேரத்தில் ஒரே ஒரு வேலை சென்று வரக்கூடிய அரசு பேருந்து இன்று சென்றது. 6B என்ற அந்த அரசு பேருந்து ஆலங்குளம் சென்று அங்கு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கட்டிட தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டு ராமநாதபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது உத்தரசுமங்கையிலிருந்து முதுகுளத்தூர் வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆலங்குளம் விலக்கு பகுதியில் பிரேக் பிடிக்க முடியாமல் 6B அரசு பேருந்தானது முதுகுளத்தூர் சென்ற அரசு பேருந்து மீது மோதி விபத்தானது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளார்கள். இதில் காயமடைந்த அனைவரும் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காயமடைந்தவர்கள் பள்ளி மாணவர்கள் அடங்குவார்கள். ஏனென்றால் இவர்கள் உத்தரசுமங்கை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இவர்கள் அங்கு இந்த பேருந்தை தான் பயன்படுத்தி சென்று வருகிறார்கள். அதனால் இவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல ஆண்டுகள், ஒரு 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ராமநாதபுரத்தில் இந்த போக்குவரத்து துறையானது இயக்கி வருவதால் இது போன்ற விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாது அவ்வப்போது பிரேக் டவுன் ஆவது, பஞ்சர் ஆவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் மேற்கு பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் ஆங்காங்கே நிற்கின்றது. அது மட்டுமல்லாது ஓட்டுநர்கள் பற்றாக்குறையின் காரணமாகவும் இந்த பேருந்துகள் பாதி வழியிலேயே நிற்கின்றது. அதேபோல் எந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த கிராமத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் தமிழக அரசு உடனடியாக பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற விபத்துக்கள் தவிர்க்கப்படும் என்று ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து உத்தரசுமங்கை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ராஜேஸ்வரி, நேர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் தற்பொழுது 18க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன்.